அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புதுவையில் கவிஞர் இளங்கவி அவர்களின் 5 கவிதை நூல்கள் வெளியீட்டு விழாவில் சிலந்தியின் நட்சத்திரம் எனும் நூல் குறித்து மதிப்புரை அப்படின்லாம் இல்லை, என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழா குறித்து கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்பாகவே இளங்கவி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி உறுதி செய்து கொண்ட பிறகு அவருக்கு என்ன அவநம்பிக்கையோ தெரியவில்லை, கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது அழைத்து வருகிறீர்கள் தானே என்று உறுதி செய்து கொண்டே இருந்தார். இப்போ இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அவருக்கு அந்த நம்பிக்கை வரல அப்படின்னு அதை நான் இன்னொரு வகையில பாக்குறேன். என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்வுக்கு அழைத்து விட்டு அந்த நிகழ்வுக்கு வருவதாக உறுதி செய்து விட்ட பிறகு அவங்களா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கண்டுக்காம இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம நீங்க வர்றீங்க தானே, உங்களுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப தோழமையோட கேட்கிற அந்த ஒரு பண்பு எனக்கு உண்மையிலே இது நிறைய பேர் கத்துக்கணும். ஒரு நிகழ்வை ஒருங்கிணைக்கும் போது வருகிற பேச்சாளர்களுக்கு அல்லது உரையாற்றுபவர்களுக்கு என்ன விதமான இடர்பாடுகளும் என்ன விதமான அசௌகரியங்களும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கவனமா இருந்திருக்காருன்றதான் நான் இதுல பாக்குறேன். முதலில் இந்த கவிதை நூல்களை வெளியிட்டு இருக்கும் இளங்கவி அவர்களுக்கு புதுவை மண்ணின் சார்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கவிதை நூல் குறித்து பேசுவதற்கு முன்னால் கவிதை குறித்து ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கவிதையை பொறுத்தளவுக்கு அது நான் பாரதி கிட்ட இருந்து தான் எடுத்துக்கிறேன். கவிதை எழுதுபவன் கவி என்று, கவியாக வாழ்பவனே கவி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான். அப்போ கவிதை என்பது செய்யப்படுவது என்பது ஒரு வகையில இருக்கு. கவிதை என்பது அந்த ஆன்மாவினுடைய குரலாக, ஒரு அனுபவமாக, வார்த்தைகளின் வழியாக வெளிப்படுவது என்கிற 2 நிலைகளில் தான் இந்த கவிதைகளை, தமிழ் கவிதைகளை நான் புரிந்து கொள்கிறேன். குறிப்பாக நவீன கவிதைகளை. ஏன்னா இந்த நவீன கவிதை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நவீன கவிதை உருவாகிற அந்த காலகட்டத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு சங்க கவிதையை படிக்கும் போது அந்த காலகட்டத்திற்கான வாழ்வியலும் அந்த காலகட்டத்திற்கான அந்த உணர்வுகளும் நமக்கு நாம் ஓரளவு புரிஞ்சுக்க முடியும், அவதானிக்க முடியுமே தவிர, ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய, இந்த சமகாலத்தினுடைய அத்தனை வாழ்வின் அபத்தங்களும் நெருக்கடிகளும் சந்தோஷங்களும் எல்லா விதமான உணர்வுகளோடும் நாம் நெருங்கி போய் அந்த படைப்புகளை அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஒரு கவிதையை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய வாழ்வோடு எந்த வகையில் தொடர்பு கொண்டதாக இருக்கிறது என்பதுதான் எனக்கு முக்கியம். அந்த கவிதையில் ஒரு பத்தியாக அல்லது ஒரு பக்கமாக 3 பக்கமாக எத்தனை வரிகள் கொண்டதாக இருந்தாலும் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு வரியாவது என்னுடைய வாழ்க்கையில் எங்கோ ஒரு இடத்தில் அது வந்து அமர்ந்து என்னோடு கை குலுக்கக்கூடியதாக இருந்தால் அந்த கவிதை எனக்கு மிகச் சிறப்பான ஒரு கவிதைன்னு நான் சொல்லுவேன். ஒரு கவிதையை அப்படித்தான் நான் அடையாளம் காண்றேன். எனக்கு இது நல்ல கவிதை, இது நல்ல கவிதை இல்லை அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் நான் எப்பயுமே போக மாட்டேன். ஏற்கனவே நிறைய மேடைகள்ல நிறைய பேர் சொன்னதுதான், ஒருவருக்கு நல்ல கவிதையாக, சிறந்த கவிதையாக, மகா கவிதையாக தோன்றக்கூடிய ஒரு கவிதை எனக்கு ஒண்ணுமே இல்லாம அது ஒரு சாதாரணமாக இருக்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம், நான் வகுப்பெடுக்கும் போது கல்லூரியில புதுமை பித்தனுடைய ஒரு கதையை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த புதுமை பித்தனுடைய கதையை பற்றி சொல்லும்போது எங்களுக்கு பாடத்துல இருந்த அந்த கதையோடு சேர்த்து கூடுதலாக காஞ்சனை என்கிற ஒரு கதையை பற்றி சொன்னேன். புதுமை பித்தனுடைய மிகச்சிறந்த கதைகள்ல ஒண்ணுன்னு நான் நம்புறது. கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த கதையில உடன்பாடு இருக்கு. எனக்கு அந்த கதையை முதல்ல நான் வாசிக்கும் போதும், நான் அந்த பாடத்தை நடத்துவதற்காக திரும்ப புதுமைப்பித்தன் கதைகளை வாசிக்கும் போதும், அந்த காஞ்சனை கதையை படிக்கும் போது மட்டும் எனக்கு உள்ளுக்குள்ள பயம் வரும்.
நான் இப்போ வரைக்கும் இரவுல காஞ்சனை கதையை நான் படிச்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ பேய் குறித்த பயம் அதிகமாகவே இருக்கு. அதிலும் அந்த கதை சொல்லியான புதுமை பித்தன் அந்த நாவலுடைய ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் போது அந்த காஞ்சனை கதை சொல்வால் அந்த காட்சி வரும். அந்த இடத்துல மனசு உள்ளுக்குள்ள பக்கத்துல யாராவது உட்கார்ந்துட்டு இருக்காங்களான்னு என்னையும் அறியாமல் திரும்பி பார்க்கும். அந்த அளவுக்கு நான் பயத்தோட வாசிக்கிற ஒரு சில கதைகள்ல அந்த காஞ்சனையும் ஒண்ணு. இந்த கதையை பற்றி வகுப்புல சொன்னப்போ ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டு என்னுடைய மாணவிகள் புதுமை பித்தன் கதைகளை தேடி குறிப்பா காஞ்சனை என்கிற கதையை வாசிச்சுட்டு அடுத்த நாள் வகுப்புல வரும்போது அந்த மாணவி என்கிட்ட சொன்னாங்க, மேம் நீங்க அந்த கதையை பத்தி அவ்வளோ சொன்னீங்க, அப்படி ஒன்றும் பயமே இல்லையே அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு சொன்னாங்க, அந்த கதை ஒன்றும் அவ்வளோ எனக்கு புரியவும் இல்லை, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுது, நாம் எதை மிக உன்னதமானது என்று கொண்டாடுகிறோமோ அது ஒரு சிலருக்கு ஒன்றுமே இல்லாததாக இருக்கும் அப்படிங்கிறது. எனக்கு இது கவிதையாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதுதான் முதன்மையானது. இன்னொருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டதுனாலேயே அது நல்லா இருக்குன்னு நம்ம நம்பிட்டு அதன் மீதான மதிப்பை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொருத்தர் அதை விமர்சனம் செய்து இது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டதுக்காக அந்த அடிப்படையிலேயே நாம் அந்த படைப்பை அணுக வேண்டிய தேவையும் இல்லை. அப்போ இந்த கவிதை அப்படிங்கிறத நான் என்னுடைய வாசிப்பு அனுபவத்திலையும் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்தும் தான் ஒரு கவிதைக்கான அந்த அர்த்தத்தை உருவாக்கி கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு இந்த சிலந்தியின் நட்சத்திரம் என்கிற அந்த தொகுப்பை நான் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தொகுப்பை இளங்கவியர்கள் அவர்கள் ரொம்ப திட்டமிட்டு என் கையில கொடுத்தாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா இந்த தொகுப்பு பிரபஞ்சன் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு புத்தகம். நான் பேசணும் அப்படின்னு வந்திருக்குன்னும் போது எனக்கு அது முக்கியமான காரணம். இந்த நிகழ்வுக்கு நான் வரணும் அப்படின்னு முடிவு செய்ததற்கு அது ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளரை கௌரவிக்கும் விதமாகத்தான் இந்த சமர்ப்பணம் இந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்குன்னு நான் நம்புறேன். இரண்டாவது, இந்த சிலந்தியின் நட்சத்திரம் என்கிற அந்த சொல் உருவாக்குகிற ஒரு பிம்பம். ஏன்னா சிலந்தி அப்படின்னும் போது நமக்குள்ள இருக்கிற பிம்பம் என்னன்னா அது தனக்கான ஒரு வீட்டை, ஒரு வலையை தானே உருவாக்கி கொள்ளும் அப்படிங்கிறதும், அதன் பிறகு அந்த வலைக்குள்ள தானே போய் அமர்ந்து கொண்டு எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கும். அந்த சிலந்தி அப்படிங்கிற படிமமே ரொம்ப வித்தியாசமானது. நம்ம வாழ்க்கையில நம்மை சுற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் நமக்கு ஒரு சிலந்தி வலையாக மாறி நம்மை உள்ளெழுத்து கொண்டே இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கமர்ஷியலைஸ் வேர்ல்ட், இந்த உலகம், வியாபாரத்தனமான ஒரு உலகம் அப்படிங்கிறது நம்முடைய இயல்பை, நம்முடைய உணர்வுகளை எல்லாவற்றையும் மழுங்கடிக்க செய்து தனக்குள்ள இழுத்துக்கிட்டு நம்மளை யாரோவாக அந்நியமாக உணர வைக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப இதுல என்ன ஒரு பெரிய முரண் அப்படின்னா, இந்த கவிதை தொகுப்பு முழுக்கவே நிறைய முரண்களால் நிறைந்திருக்கிறது. என்ன முரண் அப்படின்னா, ஒரு சிலந்தி என்பதற்குள் இருக்கிற அந்த பிம்பமும் நட்சத்திரம் என்பதற்குள் இருக்கிற புனைவும், இது இரண்டும் சேர்கிற இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நட்சத்திரங்களை பற்றி எழுதாத கவிஞர்களே கிடையாது. பொதுவாக ஒரு சின்ன விமர்சனம் உண்டு, தேநீர், நட்சத்திரம், பட்டாம்பூச்சி இதை பற்றியெல்லாம் எழுதாத கவிஞர்களே கிடையாது அப்படின்ற அடிப்படையில இந்த இடத்துல வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது நாம் புனைவுகளில் உருவாக்கி வைத்திருக்கிற, நாம் எப்போதும் ரசிப்புக்கு உரியதாக இருக்கிற அந்த நட்சத்திரமா என்றால் கவிதைக்குள்ள போய் பார்க்கும்போது, தொகுப்புக்குள்ள போய் பார்க்கும்போது அது அந்த நட்சத்திரம் அல்ல. நம்ம இரவுல ரசித்து ரசித்து பார்க்கிற அந்த நட்சத்திரம் அல்ல. ஆனால் இங்கே நட்சத்திரம் என்பது வேறொரு குறியீடாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த தொகுப்புக்குள்ள ஒரு 2-3 கவிதையை மட்டும் நான் சொல்லிட்டு இதை மற்றவங்க வாசிச்சு உங்களுக்கு பிடித்தமான கவிதைகளை நீங்க கை கொள்ளணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதுல முதல் கவிதையே
சொல் குறித்தான ஒரு கவிதையா இருக்கும். எப்படி நட்சத்திரம், பட்டாம்பூச்சி, மலர்கள், தேநீர் இதை பற்றி தன் கவிதைகளில் ஒரே ஒரு கவிதையாவது எழுதி விடுவார்களோ, அதே போலத்தான் சொல் என்பதை பற்றியும் எல்லா கவிஞர்களும் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கவிதையை எழுதி கொண்டே இருக்கிறார். ஏன்னா இந்த சொல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த வார்த்தைகளால் ஆனதுதான் இந்த உலகம் அப்படிங்கிறத நான் முழுமையா நம்புறேன். ஒரு மனிதனை என் வாழ்க்கைக்குள் கொண்டு வருவதும் ஒரு சொல் தான், ஒரு மனிதனை என் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுவதும் அதே சொல் தான். நம்மளை மகிழ்ச்சியாக வைப்பதும் சொல்தான், நம்மை உடைந்து போக செய்வதும் சொல்தான். அதனாலதான் வள்ளுவரும் என்ன சொல்றனா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. சொல்லால் ஒருத்தரை சுட்டுட்டோம் அப்படின்னா அது ஆறவே ஆறாது என்பதை வள்ளுவர் சொல்றாரு. அதை விட முக்கியமாக சொல்லுக்கு கொடுக்கப்பட்ட மிக உயரிய ஒரு இடம் என்பது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனாய் இருந்தது என்பது. அப்ப சொல் என்பது ஒரு கடவுளுக்கு நிகரானது அப்படிங்கும் போது அந்த சொல் கவிதைக்குள் என்னவாக இடம்பெறுகிறது, அல்லது ஒரு கவிஞனுக்குள் அந்த கவிதை என்ன மாதிரியான மாய வித்தைகளை செய்து கொண்டே இருக்கிறது, அதை பற்றி சொல்லும் போது அந்த சொல் என்கிற கவிதை முதல் கவிதையா இருக்கும். சொற்களால் ஆனது என் உலகம். இளங்கவி அவர்களை அவருடைய கவிதை மனம் என்ன என்பதை எனக்கு இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய 2 கவிதைகள் தான் உணர்த்துகிறது. அவர் முன்னுரையில கூட சொல்லி இருக்கிறார், ஏன் நான் கவிதை எழுதுறேன் அப்படின்னா என்னுடைய வெளிப்புற சூழல்கள் தரக்கூடிய அந்த நெருக்கடிகளிலிருந்து நான் வெளியேறுவதற்காகத்தான் நான் கவிதையை ஆயுதமா எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது இந்த 2 கவிதைகளை வைத்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மனிதருடைய வாழ்க்கை என்பதே சொற்களால் ஆனது அப்படிங்கும் போது அவர் அவருடைய உலகத்தை சொற்களால் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார். சொற்களால் ஆனது உலகம் அந்த தலைப்புல கைப்பிடி வார்த்தைகளோடு வாழ்வை தொடங்கினேன். அதுவே ஒரு கவிதையா இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட ஏராளமான சொற்கள் இருக்கு. குழந்தை பருவம் தொடங்கி நமக்கு சொற்களை கேட்டு 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 நம்முடைய மொழிக்கிடங்கில் ஏராளமான சொற்கள் இருக்கு. எனக்கு வேடிக்கையா ஒரு சினிமாவில் வரக்கூடிய ஒரு வசனம், நம்ம கிட்ட நிறைய சொற்கள் இருந்தாலும் தேவையான நேரத்துல ஒரு அழகான சொல் கிடைக்காம நம்ம திணற தருணங்கள் நிறைய இருக்கும். அது ஒரு வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ன்ற படத்துல கமல்ஹாசன் அந்த காமெடியா பயன்படுத்தி இருப்பாங்க. ஸ்னேகா அவர்கள்ட்ட காதலை சொல்லும் போது அவர் சொல்லுவார், தமிழ்ல ஏராளமான வார்த்தை இருக்கு, ஆனா என்னோட மன உணர்வுகளை சொல்லணும் போது எனக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு ஃபீலிங்ஸ் அப்படின்னு. அது காமெடியா கடந்து போறது. ஆனா அதுல விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எல்லா வார்த்தைகளும் தெரியும், ஆனால் தக்க தருணத்தில் அந்த வார்த்தைகள் ஒளிந்து கொண்டு நம்ம கிட்ட கண்ணாமூச்சி விளையாடும். அதே போல சில வார்த்தைகளை நம்ம பேசும்போதோ அல்லது படைப்புகளில் கையாளும் போதோ அந்த சொல் நமக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதே தெரியாது, ஆனால் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருப்போம். எங்கோ எப்போதோ கேட்ட படித்த பார்த்த அந்த விஷயங்கள் நமக்கு சொற்களாக விழும். அப்போ நம்ம கிட்ட ஒரு பெரிய கிடங்கு அளவுக்கு சொற்கள் இருந்தாலும் கூட இளங்கவியர் சொல்றாரு, கைப்பிடி வார்த்தைகளோடு வாழ்க்கையை தொடங்கினேன். ஒரே சொல்லை வைத்து தினமும் இறை தேடினேன். ஒரு சொல் தான், அது எந்த சொல் அப்படிங்கிறது வாசகன் தான் முடிவு பண்ணணும். ஒரு சொல் கொண்டு தினமும் இறை தேடினேன். என் கூக்குரலுக்கு செவிமடுத்து நசநசத்து கிடக்கிறது இரவு, சொல்லின் வலிமையால் மழையை நிறுத்தினேன். இங்கேயும் திருக்குறள் ரெஃபரன்ஸ் தான். பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிற அந்த ஒரு ரெஃபரன்ஸ் தான் நான் இங்கேயும் புரிஞ்சுக்கிறேன். சொல்லின் வலிமையால் மழையை நிறுத்தினேன். பறவைகள் உறங்கட்டும் என்று 4 திசைகளில் இருந்தும் இறைச்சல் காற்றாய் என் அறையை நிரப்பியது. அதுக்கு அடுத்து இந்த கவிதை வேறொரு இடத்துக்கு போகுது. அது பர்சனலா, அதாவது அவருடைய உலகம் என்ன, இதுவரைக்கும் அவருடைய ஃபேண்டசில இருந்து அவருடைய நிஜ உலகம் என்ன அப்படின்னா, எனக்கு பிடித்தமானவர் சொன்ன கடும் சொல்லால் கால் ஒடிந்த நாற்காலியானே. இந்த மாதிரியான படிமங்கள் நிறைய இடத்துல வருது. கால் ஒடிந்த நாற்காலி, புன்னை அழுக்கை தின்ற மீன், அந்த மாதிரி நிறைய படிமங்கள்
தொகுப்பு முழுக்க வருது. காலொடிந்து நாற்காலியானேன், புறக்கணிப்பும் தனிமையும் தான் எல்லோருக்கும் நிரந்தரம் என்று தெளிவுபடுத்தியது ரகசியம். தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் வழங்கியே எதிரிகளை அதிகம் பெற்றவன். இதுவுமே ஒருத்தர் மன்னிக்க மன்னிக்க நான் எதிரிகளை சம்பாதிச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிற அந்த முரண். நீ விட்டு சென்ற சொற்கள் சுவர்கள் எங்கும் படிந்து கிடக்கின்றன, நான் வரைந்த ஓவியத்தை போல அப்படின்னு அந்த கவிதை முடியும். ஸோ அப்போ சொற்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு, ஒரு கவிஞனுக்கு என்னவாக இருக்கிறது அப்படின்னும் போது அவனுடைய உலகம் என்ன என்பதை வாசகனுக்கு திறந்து காட்டுவதாக இருக்கிறது. இதுக்கு அடுத்த கவிதையே என்ன அப்படின்னா, சொற்களுக்கு அடுத்த நிலையில் நம்மை இயக்குவது எது என்றால் நினைவுகள் தான். மனிதன் என்பவன் நினைவுகளால் இயக்கப்படுவது. அப்போ அந்த நினைவுகளை பற்றி சொல்லும் போதும் அதுவும் இளங்கவியருள் அவர்களுடைய இந்த கவி மனம் என்னவாக இந்த வாழ்க்கையை பார்க்கிறது, என்னவாக தன் சக மனிதர்களை, இந்த வாழ்வினுடைய அபத்தங்களை எப்படி புரிந்து கொள்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கவிதையில நான் பார்க்கிறேன். நான் கவிதையில் வாழ்கிறேன். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்வதற்கே ஒரு பெரிய அசாத்திய தைரியம் வேணும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிதை சூழல்ல ஒரு கவிஞனை, ஒரு கவிதையை கொண்டாடுவதற்கும் புறக்கணிக்கப்படுவதற்கும் இடையில மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு. ஆனால் நான் நம்புறது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கவிதை தன்னை தானே அது உயர்த்தி தன்னுடைய இடத்தை தீர்மானம் பண்ணி அது காலத்தில் எங்கே போய் நிற்கணுமோ அது தானாக நிற்கும். ஆனால் ஒரு கவிஞன் தான் ஒரு உறுதியாக நம்புற ஒரு விஷயம், நான் கவிதைக்குள்ளதான் வாழறேன். அப்ப நிஜ வாழ்க்கையில அவன் என்னவாக இருக்கிறான் அப்படின்னா, தான் வாழ நினைத்த வாழ்க்கையை, தான் வாழ விரும்புகிற வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிக்கிற அந்த ஒரு நிலையில தான் இருக்க முடியும். கவிஞன்ல எல்லாருக்குமே அதுதான், எல்லாருக்குமே தான் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த இது இல்லை, கொடுப்பினை இல்லை. எங்கேயோ படிச்ச ஒரு கொட்டேஷன் எனக்கு ஞாபகம் வருது. நாம் எப்படி வாழ நினைக்கிறோமோ அப்படி வாழ முடியாமல் இருப்பதுதான் இந்த வாழ்க்கை அப்படின்னு. ஸோ அப்போ இந்த இளங்கவியருள் அவர்கள் நான் கவிதையில் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே இந்த கவிதை தான் அவருக்கான ஒரு அடையாளமாக அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அதுக்குள்ளதான் இந்த வாழ்க்கையை வாழ முடியுது, மற்றபடி அவர் இருக்கிறார். ஸோ அந்த கவிதை எப்படி போகுதுன்னா, கவிதை கிளிகளையும் குரங்குகளையும் எனக்கு அறிமுகம் செய்தது. அப்ப இந்த இடத்துல கவிதை அப்படிங்கிறத வெறும் கவிதை என்பதாக நான் புரிந்து கொள்ளல. அந்த முன்னாடி இருக்கிற கவிதையுடைய தொடர்ச்சியாக அந்த சொற்கள் அப்படிங்கிறது நம்முடைய மொழி. அந்த மொழியின் வழியாகத்தான் நான் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறேன், எல்லாவற்றையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். கவிதையை போல் இனம் காட்டும் கருவி இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் கொஞ்சம் அதுக்கு தொடர்பு இல்லாம இருக்கு. ஏன்னா இந்த தொகுப்பு முழுக்கவே என்ன அப்படின்னா, அவர் கையாளுகிற அல்லது தொடங்குகிற அந்த விஷயங்களுக்கும் பின்னால இடையில் வருவதற்கும் அந்த கவிதை நிறைவடைவதற்கும் இடையில ஒரு பெரிய ஊசலாட்டமே இருக்கு. எப்படின்னா, ஒரு பட்டம் பறக்கும் போது நம்ம பார்த்துருப்போம், அந்த பட்டம் வானத்துல அது இஷ்டத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கும், இடையில ஒரு நூல் இருக்கிறது தெரியாது. ஆனால் கீழே இருந்து ஒருத்தன் இயக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த தொகுப்பை படிக்கும் போது நமக்கு அந்த மேல பறக்கிற பட்டம் மட்டும்தான் தெரியுதே தவிர, அந்த நூலை அந்த நூலை பார்ப்பதற்கான அல்லது அந்த நூலை இயக்குபவனுடைய கை இயங்குகிற அந்த விதத்தை பார்ப்பதற்கான அதுக்கான ஒரு சின்ன கூறுகள் மிஸ் ஆகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதுல கடைசியா எனக்கு எது கவிதையாக தெரியுது அப்படின்னா, முட்டையிட்டவுடன் கூவும் பெட்டைக்கு செய்வதறியாமல் முழிக்கும் சிறுமியின் முன் சேவல் நொண்டியாடும். முன்னாள் காதலியுடன் நீண்ட யாத்திரையில் மூச்சு விட்டு கொண்டே வருகிறது கடலில் விடப்போகும் ஆமை குஞ்சு. மீண்டும் மீண்டும் வதைப்படும் வாழ்வில் விவாதங்கள் வினோதங்கள் நிகழ்த்தி என்னை பாதுகாக்கும் கவிதைகள். அப்போ கவிதை என்பதை தனக்கு மிகப்பெரிய துணையாக அமைத்து கொண்டு தான் இந்த செயல்பாட்டுக்குள்ள அவர் வந்திருக்கிறார். அந்த கவிதை என்பதை அவர் ஏன் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு அவரை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா இந்த 2 கவிதையை தான் அவர் சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னும் ஒரு கவிதை எனக்கு ரொம்ப இந்த தொகுப்புலே ரொம்ப பிடிச்சமான ஒரு கவிதை என்ன அப்படின்னா, அம்மாவுடைய சமையலறை பற்றி.
பொதுவாகவே சமையலறை அப்படின்னும் போது ஒரு பிம்பம் உருவாகும், அங்க ஒரு பெண் சமைத்து கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பெண் சமைக்கிற அந்த பிம்பம் சமையலறை என்கிற ஒரு சொல்லுக்குள் நம்மையும் அறியாமல் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கவிதையினுடைய தலைப்பு அம்மாவின் அடுப்பங்கரையும் மாடர்ன் கிச்சன். இந்த மாடர்ன் கிச்சன் அப்படிங்கிறது இப்ப சமீபத்துல தான் வந்து கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்னு ஒரு முக்கியமான படம், மலையாள படம் வந்தது. ஒரு சமையலறை என்பது பெண்களை எவ்வாறு முடக்குகிறது அல்லது அவர்களை அவர்களாக இருக்க விடாமல் செய்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா பதிவு செய்த ஒரு திரைப்படம். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த சமையலறை என்பது பெண்கள் தங்கள் உணர்வுகளை, தங்களுடைய உரையாடல்களை எந்த விதமான தடுமாற்றங்களும் இல்லாமல், எந்த விதமான தயக்கங்களும் இல்லாமல் தன் நெருக்கமானவர்களோடு பகிர்ந்து கொள்கிற இடமும் அதுதான். நானெல்லாம் என்னுடைய தோழியோட வீட்டுக்கு போகும்போது நாங்கள் அதிகமாக உரையாடி கொள்கிற இடம் எதுவென்றால் அது கிச்சன் தான். மற்ற எந்த இடத்துல உட்கார்ந்து பேசினாலும் அந்த ஒரு நெருக்கம் வராது. அது எங்களையும் மீறி நிகழது. அந்த ஒரு தேநீர் போட்டுக்கிட்டோ அல்லது சமைச்சிக்கிட்டோ நாங்கள் பேசுகிற அந்த உரையாடலுக்குள்ள அவ்வளோ ஒரு ஜீவன் இருக்கு. நான் தொலைபேசியில் பேசும்போது கூட சொல்லியிருக்கேன், நான் கண்ணை மூடி அந்த கோயம்புத்தூர் வீட்டை யோசிக்கும் போது எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது உன்னுடைய சமையலறையில் நாம் பேசிட்டு இருந்த அந்த நாட்களும் அந்த நினைவுகளும், அதுதான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சமையலறை என்பது ஒரு பக்கம் ஒரு பெரிய அரசியலாகவும், இன்னொரு பக்கம் பெண்களுக்கான ஒரு அந்தரங்க வெளியாகவுமே இருக்கு. இன்னும் சில வீடுகள்ல சமையலறை என்பதை தனக்கான ஒரு ரகசிய, அதாவது தனக்கான உரிமை மிகுந்த இடமாக பார்க்கிற பெண்களும் இருக்காங்க. வேற யாரையும் உள்ளே விடவே மாட்டாங்க. அதுக்குள்ள அந்த சமையலறை என்பதற்குள்ள தன் கணவனை கூட அனுமதிக்காத பெண்கள் இருக்கிறாங்க. சமையலறைன்றது அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் இந்த கவிதை எதை பத்தி பேசுது அப்படின்னா, ஒரு காலகட்டம் மாறி இருப்பதை பேசுது. அதாவது முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமான்னு தெரியல, ஒரு மண் அடுப்புல சமைப்பாங்க. இந்த கிராமங்கள்ல இன்னமும் இருக்குது. மண் அடுப்புல அந்த சாணி எல்லாம் மூழ்கி, அதுவும் வெள்ளிக்கிழமையில பார்த்தோன்னா அந்த மண் அடுப்பு வந்து சாணியால மூழ்கி மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேல கோலம் போட்டு அதன் பிறகுதான் சமைக்கிற வேலையை தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு மண்ணெண்ணெய் அடுப்புன்னு ஒண்ணு வந்தது. அப்ப விறகுக்கான வேலை இல்லாம போச்சு. அதன் பிறகு கேஸ் ஸ்டவ் வந்தது. கேஸ் ஸ்டவ் வந்து இப்போதைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு பசிக்குதுன்னா நம்ம சமைக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுக்கணும். ஏதோ ஒரு காணொலியில நான் கேட்ட ஒரு விஷயம், முன்னாடிலாம் வந்து பசங்க பசிக்குது அப்படின்னு சொன்னா இதோ கொஞ்சம் பொறுமா, இந்த கொஞ்சம் பொறுகண்ணா சாப்பாடு வெந்துரும் அப்படின்வாங்க. ஆனா இப்பெல்லாம் கொஞ்சம் பொறு சாப்பாடு வந்துரும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையாக ஒரு காணொலியில பார்த்தேன். அப்போ இந்த சமையலறைக்கான மாற்றம் என்பதை இளங்கவியர்கள் எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், இந்த சமையலறைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பெண்களுடைய, இந்த அம்மாக்களுடைய சில கதைகள் இருக்கு இல்லையா, அது எங்கேயோ வந்து காணாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஆதங்கம் தான் அந்த கவிதைக்குள்ள இருக்கு. மின்சாரம் இல்லாத ஊருக்கு வாக்கப்பட்டு வந்தவள், நாளைக்கு ஒரு முறை தீமூட்டி சமைக்கும் சமூகமானாள். ஏன்னா கிராமத்துல எல்லாம் வந்து விறகு அடுப்புன்றதுனால காலையில செஞ்சுட்டாங்க அல்லது மதியம் செஞ்சுட்டாங்கன்னா அதுவே தான் நைட்டுக்கும். ஆனால் இப்பெல்லாம் நமக்கு சுட சுட தேவைப்படும். தீமூட்டி சமைக்கும் சமூகமானால் ஆள் குழாய் வந்த பிறகு 3 வேளை உணவுக்கு அடிமையானார்கள். சீமை எண்ணெய் அறிமுகமான போது விறகு தேடுவதை விட்டுவிட்டு வீட்டுக்குள்ளே வாழ பழக்கப்பட்டு அன்பும் விரக்தியும் நன்றியும் மறந்த உறவுகள் மத்தியில் பசியின் ஆதி இருட்டை ஒழிக்க, இந்த கவிதை, இந்த ஒட்டுமொத்த கவிதையில அதை கவிதையாக உணரச் செய்வது இந்த ஒரு வரிதான். பசியினுடைய ஆதி இருட்டு, அந்த படிமமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த பசியின் ஆதி இருட்டை ஒழிக்க, அன்பை வெளிப்படுத்த, உறவை புதுப்பிக்க உணவுகள் ருசியாக பரிமாறப்பட்டது.
இப்போதெல்லாம் கடலுக்கு மேல் சிறகு விரித்து பறக்க நினைக்கும் தலைமுறைக்கு மாடர்ன் கிச்சன் என்ற பெட்டிகள் மரண பெட்டிகளாக இருப்பதாக பேரன் மனைவியோடு அடுப்பங்கரை ருசிகளை அழுக்காமல் பேசுகிறாள் என்று அந்த கவிதை முடிகிறது. அப்போ இந்த அடுப்பங்கரை கதைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு காணாமல் போய் வீட்டுக்குள்ள உறவுகளுக்கு இடையிலான ஒரு உரையாடலே காணாமல் போய் தனித்தனி உலகங்களாக மனிதர்கள் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த குடும்பம் என்பது தனித்தனி உலகங்களாக மாறி இருக்கிறது என்கிற விமர்சனத்தை அந்த கவிதையில ஒரு முன்வைக்கிறார். இந்த மாதிரி இந்த தொகுப்பு முழுக்கவே நிறைய கவிதைகள் இருக்கு. அதே போல கடவுளை விமர்சனம் செய்கிற இந்த வாழ்வின் அபத்தத்தை கடவுளிடம் முறையிட்டு இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் கண்டுக்காம நீ ஒரு மார்கழி உற்சவத்தை செய்து கொண்டு இருக்கிறாயே அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிற, அல்லது கடவுளிடம் நொந்து கொள்கிற அல்லது கடவுளை நொந்து கொள்கிற ஒரு கவிதையும் இருக்கு. அந்த மாதிரி நிறைய கவிதைகள் இதுக்குள்ள இருக்கு. இந்த கவிதைகளுடைய இடம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து பெரிய விமர்சனமா வைக்க விரும்பல. ஆனால் இந்த தொகுப்புக்குள்ள இப்ப எனக்கு வந்து அந்த சமையலறை கவிதை எப்படி ஒரு நெருக்கமான ஒரு கவிதையாக மாறியதோ அதே போல வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கவிதை பிடித்தமான அல்லது நெருக்கமான கவிதையாக இருக்கக்கூடும். ஏன்னா இந்த தொகுப்பு முழுக்க நிறைய படிமங்களும் குறியீடுகளும் ஏராளமா இருக்கு. அந்த படிமங்களுக்கான அர்த்தங்களை அந்த கவிதைக்குள்ள கொண்டு வர்றது இதை வாசிக்கிற வாசகனுடைய பொறுப்பும் அவர்களுக்கான ஒரு வேலையும் கூட. அப்போ இந்த வாசிப்பின் மூலமாக மட்டும்தான் இந்த பிரதிக்கான அர்த்தங்களை நம்ம உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மீண்டும் இளங்கவி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி